வெஜிடபிள் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்ட பிறகு வெங்காயம் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி 1 மினிட்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மஷி ஆகிற வரையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு எல்லா வெஜிடபிளும் சேர்த்து ஆட் பண்ணிக்க 2 to 3 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ, பீன்ஸ் அண்ட் கேரட் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க. நீங்கள் ப்ரக்கோலி இல்லை காலிஃப்ளவர், பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டிலே அரைச்சதுன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2.25 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணின்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி கொதித்த பிறகு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டோடனே ஒரு கொதி வந்ததும் மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு விசிலுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஜென்டிலாக ப்ளஃபியான உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும். இது நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா வெந்தும் இருக்கணும், ப்ளஃபியாகவும் இருக்கணும், உதிரியாகவும் வந்திருக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லெமன் ஸ்குவீஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்குவீஸ் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். நான் இன்றைக்கி ஆனியன் ரைட்டாக வாழைக்காய் சிப்ஸோடு சாப்பிட்ருக்கேன். குக் வித் சர்வ் வித்தா. தேங்க்யூ.